Hi students, this is Vijay Max. Example 2.24. Find the principal argument z when z equal to minus 2 by 1 plus I root 3. So argument என்ன இதோட theta value வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? So first given function எழுதிக்கலாம். Given பாருங்க z equal to minus 2 divided by 1 plus I root 3. Okay. Then minus 2 divided by the 1 plus I root 3. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக மாற்றோம்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ரெக்டாங்குலர் ஃபார்மாக இருக்கணும். இது ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா டெனாமினேட்டர்ல எதுவும் ரூட் வரக்கூடாது. அப்போ டெனாமினேட்டர் ரூட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் பண்ணணும். சரிங்களா? அதனால என்ன பண்றேன், கான்ஜுகேட் பண்றேன். கான்ஜுகேட்ன்றது என்னது, டெனாமினேட்டர் டேர்ம்ஸோட சென்டர்ல இந்த பிளஸ் இருந்தா அதை மைனஸ் மாற்றி நியூமரேட்டர் டெனாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். அப்போதான் டெனாமினேட்டர் நம்மளுக்கு வந்து அந்த ரூட் வந்து எலிமினேட் ஆயிடும். சரிங்களா? ஸோ தென் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோம். minus 2 into இது அப்படியே வச்சு minus 2 லாஸ்ட்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 1 minus I root 3 divided by denominatorல a plus ib into a minus b னா a square plus b square இன்ட்ல கொடுத்துரும் பாருங்க. அப்ப a square னா 1 square, b square னா root 3 whole square. இது minus 2 into 1 minus I root 3 divided by இது 1 root 3 whole square na 3. Then minus 2 into 1 minus I root 3 divided by 4. With 1 for example, 1 2s are, this 2 2s are. So next step z equal to minus of 1 minus I root 3 by 2. So the minus உள்ள மல்டிப்ளை பண்ணா இது minus 1 by 2 minus minus plus I root 3 by 2. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது எந்த கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா x வந்து நெகட்டிவ், y வந்து பாசிட்டிவ். அப்போ therefore it lies x நெகட்டிவ் y பாசிட்டிவ்னா அப்படின்னா அது என்னது, செகண்ட் கோஆர்டினேட். ஓகே. அப்போ சைன் ரூல் நமக்கு ஃபார்ம் என்ன பாருங்க, இன்ட்ல கொடுத்துரும் பாருங்க. theta equal to pi minus alpha. Then theta equal to pi minus alpha ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of modulus of y by x. So pi minus tan inverse of modulus of y என்றது நமக்கு என்னது root 3 by 2 divided by x என்றது பார்த்தீங்கன்னா minus 1 by 2. இதுல நமக்கு இந்த 2 நம்மளுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். வெறும் root 3 by minus 1 இருக்கு. மாலஸ் எடுத்தோம்னா அந்த நெகட்டிவ் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆயிட்டு tan inverse of வெறும் root 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு theta equal to pi minus tan நமக்கு எப்போ root 3 வரும்னா நம்மளுக்கு வந்து 60 டிகிரி pi by 3. எல்சிஎம் எடுத்தோம்னா this is 3 pi minus pi divided by 3. 3 பைல இருந்து ஒரு பை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா this is 2 pi by 3. ஸோ தீட்டா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2 pi by 3 அப்படின்னு வந்துருக்கு.